உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஎஸ் அகாடமி. எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 21க்கான சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சைக்காலஜியில் ஆவரேஜஸ், பெர்முடேஷன், காம்பினேஷன் மற்றும் ஆங்கிலத்தில் நம்ம ஹோமோஃபோன்ஸ் பற்றின டாபிக் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கேள்வி 101. 9, 6, 7, 8, 5 மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் சராசரி 8 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க, சராசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சராசரி நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க எல்லா மதிப்பையும் கூட்டுவோம். சராசரினாலே இது எல்லா மதிப்பையும் கூட்டி எத்தனை நம்பர் அதால டிவைட் பண்ண போறோம். 1, 2, 3, 4, 5, 6 நம்பர் டிவைட் பண்ண போறோம். இது எல்லாத்தையும் கூட்டி எழுத போறோம். கூட்டினோம்னா 9, 6, 7, 8, 15, 22, 30, 35 பிளஸ் எக்ஸ் மொத்தம் 6 எண்கள் பை 6. சராசரி என்ன கிடைக்குது, 8. டிவிஷன்ல இருக்க அந்த சைடு போனா மல்டிபிளிகேஷன். ஸோ 35 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 48. 35 பிளஸ் அந்த சைடு போனா மைனஸ் ஆகும். 48 மைனஸ் 35 13. எக்ஸ் ஈக்குவல் டு 13. 101வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 13. கேள்வி 102. விளையாட்டு தினத்தில் ஒரு வரிசையில் 30 குழந்தைகள் நிற்கும் போது மொத்தம் 16 வரிசைகள் இருந்தன. இப்பொழுது ஒரு வரிசையில் 24 குழந்தைகள் நிறுத்தினால் எத்தனை வரிசைகள் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. நமக்கு ஒன்றும் இல்லை, 30 ஒரு வரிசையில் 30 குழந்தை நிப்பாட்டுறாங்களா, 16 வரிசையா. அப்ப மொத்தம் நமக்கு வேணும் என்ன பண்ணணும், நமக்கு 30 குழந்தை 16 வருஷம் ரெண்டே மல்டிப்ளை பண்ணா நமக்கு மொத்தம் எவ்வளவு பேர் கிடைச்சிரும். ஸோ டோட்டல் கிடைச்சிட்டா நமக்கு ஒரு வரிசையில் எத்தனை பேர், 24 பேர் ஒரு வரிசையில் நிப்பாட்டணுங்கிறாங்க. டோட்டலை கண்டுபிடிச்சிட்டு 24 டிவைட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை வரிசை நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இது ரெண்டு பெருக்குனா டோட்டல் டிவைடட் பை 24. 24 வகுத்தோம்னா எத்தனை வரிசையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடிச்சோம்னா 8ஆம் டேபிள் 2, 3 கட் பண்ணீங்கன்னா 10, 10 2 20. 102வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 20 வரிசை. கேள்வி 103. 4 மதிப்புகளின் சராசரி 20 ஆகும். ஒரு எண் 4 மதிப்புகளிலும் கூட்டப்பட்ட பின் சராசரி 22 எண்ணில் கூட்டப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 4 எண் கொடுத்துருக்காங்க, அதோட சராசரி 20ன்னு சொல்லிட்டாங்க. அந்த 4 எண்லையும் ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ண போறாங்க. என்ன வேல்யூ ஆட் பண்ண போறாங்க நமக்கு தெரியல. ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ண போறாங்க. ஆட் பண்ண பிறகு சராசரி 22 மாறுதான். அப்போ ஒரு நம்பருக்கும் எவ்வளவு கூட்டியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம பார்க்கலாம். 4 எண்கள் சராசரி 80. ஸோ அந்த 4 எண்களை எடுத்துப்போம். 4 எண்கள்ல சராசரி 22 ஆயிடுச்சு. 4 எண்கள் ஏதோ ஒரு எண் கூட்டியிருக்காங்க, என்ன கூட்டியிருக்காங்கன்னு தெரியல, 22 ஆயிடுச்சு. அப்போ சராசரி என்ன வரும், 88. ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் 8. வித்தியாசம் 8. மொத்தம் 4 எண்கள். அப்போ 4ஆல வகுப்போம். 4 எண்கள் அப்படின்னா ஒரு எண்ணுக்கும் 2 மதிப்பெண் கூட்டியிருக்காங்க. ஒரு எண்ணுக்கும் 2 மதிப்பெண் கூட்டியிருக்காங்க. 103வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2. கேள்வி 104. 4 சகோதரிகளின் சராசரி வயது 7 வருடங்கள். தாயின் வயதை சேர்க்கும் போது சராசரி 6 வருடங்கள் கூடுகின்றது எனில் தாயின் வயது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, 4 சகோதரிகள், அப்போ மொத்த வயசை பார்ப்போம். 4 பேர், சராசரி 7, 2 பேருக்குனா மொத்த வயது தெரிஞ்சிடும் 28. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, புதுசா அவங்களோட அம்மா தாய் ஆட் பண்றாங்க. அப்போ 4 பேர் கூட அவங்க மதர் ஆட் பண்ணா மொத்தம் 5 பேர் ஆயிடுவாங்க. சராசரி என்னவாகுதான், 6 வருடங்கள் கூடுகிறது தான். ஏற்கனவே 7 இருக்கு, பிளஸ் 6 ரெண்டையும் கூட்டினோம்னா சராசரி 13 மாறும். நம்ம 6 எடுத்து எழுதிடக்கூடாது சராசரி, ஓகேங்களா. 2 கூட்டினா 13 ஆகும். அப்போ மல்டிப்ளை பண்றோம். 5 × 13, 5 13 பெருக்கணும்னா நமக்கு 65 கிடைக்கும். 2 பேரை மைனஸ் பண்ண வேண்டியதா. இங்க 4 பேர், இங்க 5 பேர் எக்ஸ்ட்ராவா அம்மா ஆட் பண்ணிருக்கோம். அப்போ இந்த 2ஐயும் மைனஸ் பண்ணா அவங்களோட ஏஜ் கண்டுபிடிச்சிடலாம். 65 மைனஸ் 28, அவங்க ஏஜ் 37. 65 28னா 28 65 37. 104வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 37. கேள்வி 105. முதல் 100 இயல் எண்களின் சராசரியானது. ஃபர்ஸ்ட் 100 நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன சொல்லுவோம், 1 2 அப்படி 100 வரும். நமக்கு இடைவெளி பாருங்க, இடைவெளி சரியான கால இடைவெளியா இருக்கும். 1 2 இடைவெளி 1 தான், இங்க 3 இடைவெளி 1 தான், இங்க 99 இடைவேளை ஒண்ணுதான். சோ நமக்கு சராசரி எடுக்கும் போது இடைவேளை சமமாக இருந்தால் நம்ம என்ன பண்ண போறோம், சராசரி எடுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनல சராசரி எடுக்க என்ன பண்ணோம், மொத்தம் எல்லா எண்களையும் கூட்டணும், கூட்டி டிவைடட் பை டோட்டல் மொத்தம் எத்தனை எண்கள் அப்படிங்கிறது. இங்க அதுக்காக 1ல இருந்து 100 வரை கூட்டி 100ஆல் டிவைட் பண்ண வேண்டாம். இது மாதிரி இடைவேளை சரிசமமாக இருந்தாக்க முதல் எண் கடைசி எண்
மொத்தம் எடுத்துக்கிறது 2 நம்பர் டிவைடட் பை 2. 1 + 100 101/2. 101 நம்ம அடிச்சோம்னா 50. 50 வந்து 100 முறை 0.5. 50.5. 103வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 50.5. கேள்வி 106. 5 எண்களின் கூட்டு சராசரி 25. அவற்றில் இருந்து ஒரு எண்ணை நீக்கினால் அவற்றின் கூட்டு சராசரி 20 எனில் நீக்கப்பட்ட எண்ணானது. மொத்தம் 5 நம்பர் சராசரி 25ங்கிறாங்க. நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். மொத்தம் 5 நம்பர் சராசரி 25. 2 பெருக்கணும்னா டோட்டல் 5 × 25 நமக்கு 125. ஒரு எண்ணை நீக்கிடுறாங்க. 5 நம்பர்ல இருந்து ஒரு எண்ணை நீக்கிடுறாங்க. ஒரு எண்ணு போயிட்டா மிச்சம் 4 எண்கள் இருக்கும். சராசரி 20ன்னு சொல்லியிருக்காங்க. பெருக்குவோம். பெருக்கு நம்ம டோட்டல் கிடைச்சிடலாம். 4 20 பெருக்குனா 80. இப்போ நம்ம நீக்கிய எண் இந்த மைனஸ் பண்ணோம்னா நீக்கிய எண் 125லேருந்து 80 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 45. 106வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 45. கேள்வி 107. 30 மற்றும் 50க்கு இடையில் உள்ள பகா எண்களின் சராசரி காண்க. அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 30லேருந்து 50க்குள்ள எதெல்லாம் பகா எண் அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்கலாம். 30லேருந்து 31 33 எழுதக்கூடாது. 35 எழுதக்கூடாது. ஏன்னா 33 3ஆம் வாய்ப்பால் அடிப்படும். 35 5ஆம் வாய்ப்பால் அடிப்படும். 37 39 எழுதக்கூடாது. 3ஆம் வாய்ப்பால் அடிப்படும். 41 43 45 எழுதக்கூடாது. 47 சராசரி கேட்குறாங்க. நமக்கு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கோம்? 1 2 3 4 5 டிவைடட் பை 5. இதை கூட்டினோம்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். 30 60 100 140 180 190 191 198 199 199/5 நம்ம அடிக்கலாம். ஒன்று நம்ம கட் பண்ணலாம், இல்லைனா நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்தே முடிவு பண்ணிடலாம். இந்த இடத்துல 199 நியர்பை நம்பர் பாருங்க. 200 வச்சுப்போம். 200 வச்சோம்னா ஆன்சர் என்ன வரும்? 40 வரும். 199 40 பக்கத்துல எந்த நம்பர் இருக்கு? 39.8. அப்படி இல்லைன்னா அடிச்சாலும் தான் வரும். கட் பண்ணோம்னா 3 times ரிமைனிங் 4 உங்களுக்கு 9 times ரிமைனிங் 4 பாயிண்ட் வச்சோம்னா 3 times 39.8. 107வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 39.8. கேள்வி 108. முதல் 40 இயல் எண்களின் சராசரி ஃபர்ஸ்ட் 40 அப்படின்னு சொல்லாம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2. முதல் எண் 1 லாஸ்ட் எண் 40 டிவைடட் பை 2. 41/2. 41/2 நமக்கு என்ன வரும்? 20.5. 108வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 20.5. கேள்வி 109. முதல் 5 பகா எண்களின் சராசரி என்ன? முதல் 5 பகா எண். நம்ம என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா 1 எழுதக்கூடாது. 1 வந்து பகா எண் கிடையாது. நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். பகா எண்ணும் அல்ல, பழும எண்ணும் அல்ல. முதல் பகா எண் 2 3 5 7 4 இருக்கும். 9 எழுதக்கூடாது. 11 5 நம்பர் எழுதிட்டோம். டிவைடட் பை 5 கூட்டினோம்னா 5 10 17 28 28/5. 5ஆல் 28 வகுத்தோம்னா 5 5 முறை மீனிங் 3 புள்ளி வச்சோம்னா 5.6. 109வது கேள்விக்கான ஆப்ஷன் சி 5.6. கேள்வி 110. கேள்வி 110. ஒரு டசன் சோப்புகளின் விலை ரூபாய் 396 எனில் 35 சோப்புகளின் விலை என்ன? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு டஜன் சோப்பு வந்து 396 சொல்லியிருக்காங்க. 35 சோப்போட விலை என்னன்னு கேட்கறாங்க. அப்ப ஒரு சோப்போட விலை கண்டுபிடிச்சிடலாமா? ஒரு டசன் என்னது? 12. அப்போ 396 12ஆல வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சோப்போட விலை கிடைச்சிடும். ஒரு சோப்பு விலை எவ்வளவு தெரிஞ்சிருச்சுன்னா 35ஓட பெருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 35 சோப்போட விலை தெரிஞ்சிருமா? அதனால × 35 டைரக்டா பண்ணிக்கலாம். இதை கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணாமல் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ இப்போ அடித்து பார்க்கலாம். 12ஆல 396 அடித்தோம்னா எவ்வளோ டைம்ஸ் வரும்னு பார்க்கலாம். நமக்கு 12 × 3 36. 3 முறை ரிமைனிங் 3 33. 33 × 35 பெருக்கணும். நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். 33 30 + 3 பிரிச்சுக்கலாம். 35 × 3 105. ஒரு 0. ஏன்னா 30ல் 0 மிச்சம் 3 இருக்கு. 35 × 3 105. ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும்? 1155. 110வது கேள்விக்கான விடை 1155. கேள்வி 111.
ரூபாய் 312 100 மாணவர்கள் மாணவிகளிடையே ஒரு மாணவனுக்கு ரூபாய் 3.6 ஒரு மாணவிக்கு ரூபாய் 2.4 கிடைக்கும்படி பங்கிடப்படுகின்றன எனில் மாணவிகளின் எண்ணிக்கை மொத்தம் என்ன சொல்லியிருக்காங்க அந்த கேள்வியில 100 பேர் இருக்காங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மொத்தம் 100 பேர் இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா 312 ரூபா இருக்கு டோட்டலா. 312 ரூபா என்ன பண்றாங்கன்னா பிரிச்சு கொடுக்குறாங்க. ஒரு பாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபா 60 பைசாவும் ஒரு கேர்ளுக்கு பாத்தீங்கன்னா 2 ரூபா 40 பைசாவும் பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து மொத்தம் கேர்ள்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த சம்ம நம்ம அலிகேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எடுத்துப்போம் பாய்ஸ் கேர்ள்ஸ் எடுத்துப்போம். மொத்தம் நமக்கு எவ்வளோ ரூபா 312. இதை சென்டரா எடுத்துப்போம். எடுத்துட்டு பாய்ஸ் எவ்வளோ 3.60 அந்த பாயிண்ட்டை விட்டுறலாம். ஹோல் நம்பரா எழுதிப்போம் 360 எழுதிப்போம். கேர்ள்ஸை பாயிண்ட்டை விட்டுருவோம் 240 எழுதிப்போம். இந்த கிராஸ்ல மைனஸ் பண்ணணும். பாருங்க 312 240 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 72 கிடைக்கும். இந்த கிராஸ்ல நம்ம மைனஸ் பண்ணோம்னா 48 கிடைக்கும். ஸோ பாய்ஸோட ரேஷியோ இதை, கேர்ள்ஸோட ரேஷியோ இதான். நம்ம பொதுவாக கட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன தேவையில்ல கட் பண்ணலாம். 24 வாய்ப்பால கட் பண்ணோம்னா 3 டைம்ஸ் 2 டைம்ஸ். இப்போ பாய்ஸோட ரேஷியோ 3, கேர்ள்ஸோட ரேஷியோ 2. மொத்தம் 100 பேர். நம்ம என்ன பண்ணுவோம், சம்னா ஆட் பண்ணுவோம். 3 2 கூட்டினோம்னா 5, அடிச்சோம்னா 20. ஒரு பங்கு 20 அப்படின்னா கேர்ள்ஸ் 2 பங்கு இருக்காங்க. ஒரு பங்கு 20னா 2 பங்கு எவ்வளவு இருப்பாங்க, 40 இருப்பாங்க. 111 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 40. கேள்வி 112. ஒரு கிரிக்கெட் அணியில் உள்ள வீரர்களின் சராசரி வயது 27 ஆண்டுகள் ஆகும். 24 மற்றும் 27 வயதுடைய இருவருக்கு பதிலாக 23 மற்றும் 28 வயதுள்ள இருவர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இப்பொழுது அணியில் உள்ளவர்களின் சராசரி வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வயசு சராசரி 27. 2 பேர் டீம் அவுட் வெளில போறாங்க, நியூவா 2 பேர் ஆட் ஆகிறாங்க. ஸோ வெளில போறவங்க பாருங்க, ஒருத்தருக்கு 24, இன்னொருத்தருக்கு 27. அப்ப என்ன பண்றாங்கன்னா புதுசா சேர்றவங்க 23 28, இங்க 24 23, ஒரு வயசு குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல -1. நெக்ஸ்ட் 27, இங்க 28, அப்ப +1. பாருங்க, ஒரு மைனஸ் ஒரு பிளஸ், ரெண்டு பார்த்தா 0. அப்ப என்ன இருக்கு, சராசரியில எந்த மாற்றமும் ஏற்படவில்லை, அதே சராசரி தான். 112 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 27. கேள்வி 113. தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்களால் P, Q, R மற்றும் S முறையே ஏறு வரிசையில் இருந்தது. அதன் சராசரியானது 104 இருந்தால் P மற்றும் S இன் கூட்டுத்தொகை எவ்வளவு? நமக்கு இந்த கொஸ்டின் க்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, தொடர்ச்சியான ஒற்றைப்படைன்னு சொல்லிட்டாங்க. தொடர்ச்சியா நம்ம சம்ஸ் பார்த்தோம்ல, சரியான இன்டர்வல்ல இருந்தா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 100 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிற சம் நம்ம இந்த வீடியோலயே பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா தொடர்ச்சியான ஒற்றைப்படைன்னு சொல்லிட்டாங்க. தொடர்ச்சியா 1 3 5 உதாரணத்துக்கு சொல்றாங்க. அந்த மாதிரி சரியான இன்டர்வல் உள்ள நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் P லாஸ்ட் நம்பர் S. அவங்களே பாருங்க, அந்த P S கூட்டுத்தொகை தான் கேட்டிருக்காங்க. ஸோ P plus S by 2 ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்க சராசரி 104. 2 மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் போச்சுன்னா டிவிஷன்ல இருக்கிற ஆன்சர் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ P plus S ஈக்குவல் டு 104 × 2 208. இந்த கேள்வி 113 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 208. அப்படி இல்லை நம்ம வந்து யூஸ்வலாக சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பரை ஏன்னு எடுத்துக்கோங்க, ரெண்டாம் நம்பரை 2 2 1 3 5 2 2 தானே கூட்டிட்டு போவோம். ரெண்டாம் நம்பர் A+2, மூணாவது நம்பர் A+4, நாலாவது நம்பர் A+6. இது மாதிரி எடுத்துட்டு by 4 ஈக்குவல் டு 104 எடுத்து சால்வ் பண்ணி ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சு Pக்கு A சப்ஸ்டிட் பண்ணும், Sக்கு A+6 சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் 208 கிடைக்கும். கேள்வி 114. ஒருவர் 5 ரூபாய்க்கு 3 முட்டைகள் என்று வாங்கி 12 ரூபாய்க்கு 5 முட்டைகள் என்று விற்கிறார். அவர் மொத்தம் ரூபாய் 143 லாபம் சம்பாதித்தால் அவர் எத்தனை முட்டைகள் வாங்கினார்? சரி, ஓகே, நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒருத்தர் பாருங்க 5 ரூபாய்க்கு 3 முட்டை வாங்கியிருக்காரு. ஓகே, 5 ரூபா 3 முட்டை, 5 ரூபாய்க்கு 3 முட்டை. அதே மாதிரி 12 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கியிருக்காரு, 5 முட்டை வாங்கியிருக்காரு. 12 ரூபாய்க்கு 5 முட்டை வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 15 கிடைக்கும். ஸோ
3 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நம்ம 15 கிடைக்கும்? 5. இந்த 5ம் இந்த 5ம் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 5 × 5 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 25. 15 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும்? 5 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 5 3 15. இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 3ஐயும் 12ஐயும் பெருக்குவோம். பெருக்கணும்னா 36. இது ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணலாம். ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணால் 11. இப்போ லாபம் 11 முட்டை அப்படின்னு கணக்கு எடுத்துப்போம். லாபம் 11 எடுத்துப்போம். ஸோ இந்த 11 லாபம் எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்க? 143 கொடுத்துருக்காங்க. 143. 11 கூட என்ன நம்பர் பெருக்குனா 143 வரும்னு பார்ப்போம். 11 கூட 12 சாரி 11 கூட 13 பெருக்கினால் 11 கூட 13 பெருக்கினால் 143 வரும். இந்த 13ஐயும் 15ஐயும் பெருக்குவோம். பெருக்குனா அதான் ஆன்சர். 13 × 15 195. இதுதான் ஆன்சர். இந்த கேள்வி இல்லைன்னா நம்ம ஆப்ஷன்லேருந்து சால்வ் பண்ணலாம். இது மாதிரி சால்வ் பண்ணலன்னா நம்ம ஆப்ஷன்லேருந்து சால்வ் பண்ணலாம். ஆப்ஷன் சி 195 எடுத்துப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் 195 முட்டைகள். அது மாற்றம் இல்லை, கன்ஃபார்ம். அதை தான் வாங்குறாங்க, விற்கிறாங்க. அப்போ 3 முட்டை 5 ரூபான்னு விற்றுருக்காங்க. அப்போ கூறா போறாங்க. 3 3 பிரிச்சுப்போம். 3 3 எத்தனை 3 பிரிக்கலாம்? 195 எத்தனை 3 பிரிக்கலாம்னு பார்க்கலாம். அப்போ 3 ரூபீஸ்க்கு பார்த்தோம்னா 195/3. 3 ஆல் அடிச்சோம்னா எவ்வளோ வரும் பாருங்க? 65. மொத்தம் 65 3 பிரிக்கலாம். அப்போ ஒரு முட்டை 5 ரூபா. 65 × 5. 65 × 5 என்ன பார்க்கலாம்? 6னா உங்களுக்கு 300 325. 5 ரூபாய்க்கு பார்த்தோம்னா 195/5 அடிச்சோம்னா 3 உங்களுக்கு 4 39. ஸோ 39 × 12. 39. ஏன்னா ஒரு முட்டை 5 முட்டை எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க? 5 முட்டைகள் 5 முட்டைகளுக்கு 12 ரூபா. இங்கே 5 முட்டை வாங்கியிருக்காங்க. 3 எக்கு, இங்கே 5 எக்கு. ஸோ நமக்கு 12 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. 39 × 12. 39 × 10 390. 2 × 39 நமக்கு 78. அப்போ 390 + 78 ரெண்டையும் கூட்டினோம்னா 468. 468 மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா 468 - 325. ஏன்னா இது வித்தது, இது வாங்கினது. ஸோ லாபம் பாருங்க 143 சரியா வருது. அப்போ நம்ம சூஸ் பண்ண ஆன்சர் கரெக்ட். மிச்ச 3 ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணோம்னா இந்த லாபம் 143 வராது. 114வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 195. கேள்வி 115. 2 ஃபேக்டோரியல் + 3 ஃபேக்டோரியல் + 4 ஃபேக்டோரியல் அப் டு 22 ஃபேக்டோரியல் என்ற கூடுதலில் 1ஆம் இலக்க எண். நம்ம கொஸ்டின் தெளிவாக பார்க்க வேண்டியது என்னன்னா யூனிட் டிஜிட். அவங்க அந்த 1ஆம் இலக்க எண் கடைசி உறுப்பு மட்டும் தான் கேட்குறாங்க. அவங்க டோட்டல் எவ்வளோலாம் ஆட் பண்ண சொல்லவே இல்லை. லாஸ்ட் நம்பர் மட்டும் கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த கொஸ்டினில் பார்க்கலாம். 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னது? 1 × 2. 1 × 2 2. 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 × 2 × 3. 2 × 3 6. 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்துட்டா 1 × 2 × 3 × 4 6 24. 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்துட்டா 1 × 2 × 3 × 4 × 5 இருக்குண்ணா 24 × 5. 24 × 5 120. ஸோ நம்ம நம்பர் 5 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 5ங்கிற நம்பர் வந்துருச்சுன்னா 5ங்கிற நம்பரையும் ஒரு ஈவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 0 தான் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் எல்லாமே பார்த்தோம்னா 0 தான் எண்ட் ஆகும். ஸோ 5 ஃபேக்டோரியல் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே 0 ஃபேக்டோரியல் தான் எண்ட் ஆகும். அப்படின்னா நமக்கு இனிமேல் வரது எல்லாமே யூனிட் டிஜிட். என்ன இனிமேல் வரப்போகிற எல்லாத்துக்குமே யூனிட் டிஜிட் 0 தான். ஸோ இந்த 3 எண்களை மட்டும் கூட்டி நம்ம ஆன்சர் தெரிஞ்சா போதும். இந்த 3 எண்களை கூட்டி பாருங்க. 4 லாஸ்ட் நம்பர், 6 4 10 12. அப்போ லாஸ்ட் நம்பர் 2. லாஸ்ட் நம்பர் 2. 115 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2. இதே 1 ஃபேக்டோரியல் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேல்யூ மாறும். 1 வரும், நம்ம ஆன்சர் 3 வரும். ஸோ இங்கே 2ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 115 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2. கேள்வி 116. 8ஆம் வகுப்பில் உள்ள ஒரு கணித மன்றத்தில் M, A, T மற்றும் H என்ற 4 உறுப்பினர்கள் உள்ளனர் எனில் கீழ்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் யாவை? தலைவர் தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. 4 பேர் இருக்காங்க. 4 பேர்த்துல யாரோ ஒருத்தர் தலைவர் ஆகலாம். அப்போ மொத்தம் 4 சான்ஸ். ஓகேங்களா? மொத்தம் 4 சான்ஸ். ஒருத்தர் தான் தலைவர், ஒருத்தர் தலைவராக இருக்கலாம். அப்போ 4 சான்ஸ். 4 தான் இருக்க முடியும். 2 தப்பு, மிச்சம் 2 இருக்கு. இதில் எதுவும் சூஸ் பண்ணுவோம். 2வது கேள்வி, கணித மன்ற தலைவரை மற்றும் உபத்தலைவரை தேர்ந்தெடுக்கும். இப்போ 2 பேரை சூஸ் பண்ணணும். உபத்தலைவர் வச்சுக்கோங்களேன்,
அது 16 சொல்லிட்டு போயிடலாம். வெறும் உபத்தலைவர் அப்படின்னு கேட்டதுனால இந்த 4 பேருமே உபத்தலைவராக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 4 பேர் இருக்காங்க, மொத்தம் 4 பேரு 4 சான்ஸ். அப்ப 4 × 4 நம்ம 16 சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இங்க தலைவர் உபத்தலைவர், அப்ப ஒருத்தர் தலைவர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எம் தலைவர் ஃபர்ஸ்ட் இதுல. அப்ப 3 பேர், மிச்சம் 3 பேர் தான் உபத்தலைவர். ஓகேவா? அப்ப ஏ மட்டும் தலைவர் தான், மிச்சம் 3 பேர். அப்ப மொத்தம் 4 நம்பர் இருக்கு. ஒரு நம்பருக்கும் 3 சான்ஸ், ஒரு நம்பருக்கும் 3 சான்ஸ். அப்ப 4 × 3 அதான் உபத்தலைவர். 4 × 3 12. 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 4,12. தலைவர் 4, தலைவர் மற்றும் உபத்தலைவர் 12. வாய்ப்பு. கேள்வி 117. ஒரு புத்தகத்தில் 70 பக்கங்கள் உள்ளன. ஒரு பக்கத்தில் 30 வரிகள் அச்சடிக்கப்படுகிறது. ஆனால் அதே செய்தியை ஒரு பக்கத்தில் 20 வரிகள் என்று அச்சடிக்கப்பட்டால் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை. சோ பக்கங்கள் எண்ணிக்கை கேட்கிறாங்க. நம்ம சிம்பிள் தான் அந்த கேள்வி. பக்கங்கள் எண்ணிக்கை கேட்கும்போது என்ன பண்ண போறோம்? டோட்டல். ஃபர்ஸ்ட் டோட்டல் கண்டுபிடிச்ச போறோம். டோட்டல் டிவைடட் பை நமக்கு எத்தனை லைன்ஸ் வேணும் அப்படின்னு அடிச்சோம்னா 20 அடிக்கும் போது நமக்கு என்ன பண்ணலாம்? 0 0 பிளஸ் எதை அடிப்போம்? 0 12 அடிச்சோம்னா 35. 35 × 3 105. 117 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 105. கேள்வி 118. 12 மாணவர்களுக்கு சீருடை வழங்க ரூபாய் 3000 செலவாகும் எனில் ரூபாய் 1250க்கு பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை. 12 பேருக்கு 3000 செலவுதான்ப்பா. 12 பேர் எவ்வளவு செலவாது? 3000. அப்போ எவ்வளவு மாணவர்களுக்கு 1250 ரூபாய்க்கு எவ்வளவு மாணவர்களுக்கு கொடுக்கலாம்? நம்ம பர்சன்டேஜில் பார்த்தது தான். பாக்ஸ் மெத்தடு. கட் பண்ணலாம். 0க்கு 0. 12 அடிச்சு பார்ப்போம், அடிப்படுதான்னு பார்க்கலாம். இல்லை 125 300 ஃபர்ஸ்ட் அடிக்கலாம். 125 300 நம்ம அடிச்சு பார்க்கலாம். நம்ம என்ன வாய்ப்பாடில் அடிக்கலாம்? 25ஆம் வாய்ப்பாடில் அடிச்சு பார்ப்போம். 25 அடிச்சோம்னா 5 முறை. இங்க 25 அடிச்சோம்னா 300. நமக்கு என்ன வரும்? 300. 100னா 4, 300னா 12. இந்த 12ஐயும் இந்த 12ஐயும் அடிச்சிடலாம். x = 5. எக்ஸோட மதிப்பு 5. 112 கேள்விக்கான விடை 5 ஸ்டூடெண்ட்ஸ். கேள்வி 119. கேள்வி 119. ஒரு நபரிடம் 532 பூத்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூத்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினால் எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் என காண்க. அவர் என்ன பண்றாருன்னா மொத்தம் 532 தொட்டிகள் ஒரு வரிசையில 21 அடுக்கிறாப்புல. அடுக்குனாக்க மொத்தம் எத்தனை வரிசை வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ எத்தனை வரிசை வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்னன்னு பார்த்தோம்னா 21 கட் பண்ணி பார்ப்போம். ஹோல் நம்பர் தான், மிச்சம் மீதி ஒதுங்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 2 × 42 2 × 42 ரிமைனிங் 42 போயிடுச்சுன்னா நமக்கு 53ல் 42 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11 வரும். 21 × 5 105 ரிமைனிங் 7. ரிமைனிங் பிரச்சனை இல்லை, நம்ம ஹோல் நம்பர் தான் வேணும். நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. 119 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 25. ஏன்னா முழுமை பெறும் தான் கேட்டிருக்காங்க. 25 முழு வரிசை. கேள்வி 120. 5 எண்களின் சராசரி 180. அவற்றில் ஒரு எண்ணிக்கை நீக்கினால் சராசரி 155 என மாறுகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணை காண்க. சிம்பிள் தான். 5 நம்பர் 580. அப்ப 5 நம்பர் 180. 5 நம்பர் 180னா டோட்டல் எவ்வளவு வரும் பாருங்க. 5 × 18. 5 × 18 நமக்கு 90. அதனால ஒரு 0 இருக்கு. 900. ஒரு நம்பர் நீக்கிட்டாங்க. ஒரு நம்பர் நீக்கினா 4 நம்பர் 155. ஸோ 150 × 4 150 × 4னா 600. 5 × 4 20. அப்போ 620. 620 ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 900 மைனஸ் பண்ணோம்னா 280. 120 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 280. கேள்வி 121. நகைக்கடையில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்திற்கான திறவுகோல் எண் 4 இலக்கங்களை கொண்ட தனித்துவமான எண்ணாக அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு இடமதிப்பிலும் 0 முதல் 9 வரையிலான 10 எண்களை கொண்ட உருவாக்க வேண்டுமெனில் ஒரு தனித்துவமான திறவுகோல் எண் அமைக்கப்படுவதற்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர்ஸ் பாருங்க. 0லேருந்து 9 நம்பர்ஸ். அப்போ மொத்தம் 10 நம்பர். நம்ம நம்பர் என்னென்ன சான்சஸ்? 10 நம்பர் இருக்கு. நமக்கு டிஜிட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 4. கோடு வந்து 4. அப்போ 10⁴. 10⁴ பார்த்தோம்னா நமக்கு 10,000. 121 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 10,000. கேள்வி 122. 5⁴7 5⁴7 கொடுத்துட்டு ஒரு 5 தடவை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 5⁴y எனில் என் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பவர் பாருங்களேன். 777 இப்படி கொடுத்தாலே இந்த ஒய் கேட்கறது இங்கே எப்போவுமே நெக்ஸ்ட் நம்பர் தான். 7க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 8. ஸோ ஆன்சர் 8 தான் இருக்கும்.
அந்த ஒய்யோட வேல்யூ வந்து 8 அப்படின்னு குறிச்சிடலாம். இல்லைனா சால்வ் பண்ணுவோமே. 5 பவர் 7 இருக்கா, 5 பவர் 7 நம்ம காமன் எடுத்துடலாம். 5 பவர் 7 நம்ம காமன் எடுத்துடலாம். எடுத்துட்டா 1 + 1 + 1 + 1 + 1 ஈக்குவல் டு 5 பவர் y. இது பாருங்க 5 பவர் 7 இன்டூ 1 2 3 4 5. ஸோ இங்கே 5 பவர் 1 மீனிங் ஈக்குவல் டு 5 பவர் y. a பவர் m இன்டூ a பவர் n ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம், பவரை ஆட் பண்ண போகிறோம். 7 + 1 8, 5 பவர் 8 ஈக்குவல் டு 5 பவர் y. இப்போ y ஈக்குவல் டு 8 ஈக்குவல் பண்ணிடலாம். 122 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 8. கேள்வி 123. ஒரு பள்ளியில் 45 நிமிடங்களை கொண்ட 7 பாட வேலைகள் உள்ளன. அப்பள்ளியில் பாட வேலைகள் 9ஆக மாற்றும் போது ஒவ்வொரு பாட வேலையிலும் கால அளவு. நம்ம மொத்தம் டோட்டல் பீரியட் தெரிஞ்சா போதும். நமக்கு 45 நிமிஷம் ஒரு பீரியடு 45 நிமிஷம் 7 பீரியட். அப்போ டோட்டல் டைம் தெரிஞ்சிடும். அது எத்தனை மாற்ற போறாங்க, 9 பீரியடா மாற்ற போறாங்கன்னா மொத்த நேரத்தை நம்ம என்ன பண்ண போறோம், 9ஆல வகுத்தா போதும். ஸோ 9 5 35, 5 × 7 35. அப்போ ஒரு பீரியடோட டைம் 35. 122 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 35. கேள்வி 124. 10 நாற்காலிகள் விலை 4 மேசைகளின் விலைக்கு சமம். 15 நாற்காலிகள் மற்றும் 20 மேசைகள் சேர்ந்து விலை 4000. 12 நாற்காலிகள் மற்றும் 3 மேசைகளின் மொத்த விலை என்னன்னு கேட்கறாங்க. ஸோ நமக்கு ஒரு மேஜோட விலை, ஒரு நாற்காலி விலை என்ன கண்டுபிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்க. 10 நாற்காலி ஈக்குவல் டு 4 மேஜை. அப்போ 10 சேர் ஈக்குவல் டு 4 டேபிள். கட் பண்ணா 2 5. அப்போ சேர் ஈக்குவல் டு 2/5 டேபிள். ஒரு சேருங்கிறது 2/5 டேபிளுக்கு சமம். இதை கொண்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்காங்க, 15 நாற்காலி மற்றும் 2 மேசை. நாற்காலிக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், 2/5 டேபிளை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ப்ளஸ் 2 மேசை 2 டேபிள் ஈக்குவல் டு 4000 ரூபா. அடிக்கலாம். 3 × 2 6, 6 + 2 8. அப்போ 8 டேபிள் ஈக்குவல் டு 4000. 8ஆல் அடிச்சிங்கன்னா என்ன வரும், 500. ஒரு மேசையோட விலை 500. ஒரு மேசையோட விலை 500. அது திரும்ப நம்ம அங்கேயே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஒரு மேசை 500னா 15 நாற்காலி. அப்போ 15 சேர், ஒரு மேசை 2 மேசை மொத்தம். ஒன்று 500னா 2 மேசை எவ்வளோ வரும், 1000 ஈக்குவல் டு 4000. அந்த 1000 அனுசரி போச்சுன்னா மைனஸ் ஆகும். 15 சேர் ஈக்குவல் டு 3000. அப்போ ஒரு சேர் ஈக்குவல் டு 200. ஒரு சேரோட விலை 200. இதில் கொண்டு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 12 நாற்காலி, ஒரு நாற்காலியோட விலை 200. அப்போ 12 நாற்காலியோட விலைன்னு கேட்டா 12 × 200 ப்ளஸ் 3 மேசைகள், ஒரு மேசையோட விலை 500. 3 மேசை 3 × 500. பாருங்க 2400 ப்ளஸ் 2400 ப்ளஸ் 3 × 500 1500. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும், 3900. 3900. 124 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 3900 ரூபாய். கேள்வி 125. 3 எண்களின் விகிதம் 4:5:6. அதனுடைய சராசரி 25 எனில் அதில் மிகப்பெரிய எண் என்ன? மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்கறாங்க. எது அதிகம், சராசரி ரேஷியோல எதுக்குல எது பெரிய நம்பரோ அதோட மல்டிபிள் தான் ஆன்சர் ஆக போகுது, பெருக்கல். இப்போ 6 எந்த நம்பர் 6ஆல வகுக்கலாம்னு பாருங்க. அதான் ஆன்சர் கொடுத்துக்க ஆப்ஷன்ஸ்ல. 45 6ஆல வகுப்படுமா, வகுப்படாது. 40 வகுப்படுமா, வகுப்படாது. 35 வகுப்படுமா, வகுப்படாது. 30 மட்டும் தான் வகுப்படும். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மிகப்பெரிய எண் சொல்லியிருக்காங்க. மிக பெரிய எண் தி லார்ஜஸ்ட் நம்பர் சொல்லியிருக்காங்க. லார்ஜஸ்ட் இந்த 6 தான். ஸோ இந்த 30 மட்டும் தான் 6ஆல வகுப்படும். 125 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 30 அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். இல்லைன்னா சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ண போறோம், சராசரியை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். 4x + 5x. ஏன்னா ரேஷியோ கட் பண்ணணும்ல, நம்பர் எடுக்கிறோம். 6x / 3 ஈக்குவல் டு 25. / 3 ஈக்குவல் டு 25. 3 அந்த சைடு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். இதெல்லாம் கூட்டினோம்னா 9 15. 15x ஈக்குவல் டு 3 அந்த பக்கம் பெருக்கணும்னா 25 × 3 75. 15ஆல் அடிச்சோம்னா x ஈக்குவல் டு 5. எக்ஸோட மதிப்பு 5. இந்த நம்பர் என்ன எடுத்திருக்கோம், 6x எடுத்திருக்கோம். எக்ஸோட மதிப்பு தான் என்னது உங்களுக்கு 5. 6 × 5 30. 125 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 30. எப்பவுமே நம்ம கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு டைரக்டா டிக் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் எக்ஸாம்ல ஒரு 10 செகண்ட் யோசிங்க. வாய்ப்பு கிடைச்சா டைரக்டா டிக் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம சால்வ் பண்ணலாம். கேள்வி 126. 37 1/2 இல் எத்தனை 1/8 இருக்கும்? 37 1/2ங்கிற நம்பர்ல 1/8 எவ்வளவு டைம்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப 37 ஃபிராக்ஷனா மாத்துவோமே. 32 ×
37 74 + 1 75/2. இதுல 1/8 எவ்வளவு முறை இருக்குன்னு கேக்குறாங்க. 1/8 இதை மாத்தி எழுதுனா அப்படியே வரும் நமக்கு 75/2. 1/8 மேல போனா 8/1 அடிச்சோம்னா 4. 75 × 4 300. 126 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 300. கேள்வி 127. 15 அட்டைகளில் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்? நமக்கு இங்க கிராம்ல கொடுத்துட்டாங்க, இங்க கிலோகிராம்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கிலோகிராம கிராமா மாத்தணும். 2.5 கிலோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2.5 கிலோ நம்ம வந்து 2.5 கிலோ நம்ம எப்படி கிராமா மாத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 1000 கிராம் 1000 கிராம்னா 1 கிலோ, 1000 கிராம்னா 1 கேஜி. அப்ப 2 கேஜினா 2000 கிராம், 2.5 ஆஃப் கிலோ, அரை கிலோனா 500 கிராம். அப்ப மொத்தம் 2500 கிராம். 2500 கிராம் சால்வ் பண்ணலாம். 15 சார்ட் உங்களுக்கு 50 கிராமா. அப்ப எத்தனை சார்ட் வந்து நமக்கு 2500 கிராம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். 50ஆல அடிக்கலாமே, 0க்கு 0 போயிடும். 5ஆல் அடிச்சா 50 முறை இந்த 0 அடிச்செல்லாம் அடிச்சிங்கன்னா 50. ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 5 × 15 75 + 0 இருக்கு 750. 127 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 750 சார்ட்ஸ். கேள்வி 128. ABCDE என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2 8 16 32 64 என்ற எண்களை குறிக்கின்றன எனில் கொடுத்திருக்காங்க. ரூட் கியூப் ரூட் ஆஃப் E மைனஸ் ரூட் C மைனஸ் ரூட் D இன்டூ ரூட் A இன் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஈயோட மதிப்பு என்ன நமக்கு லாஸ்ட் 64. ஈயோட மதிப்பு 64 கியூப் ரூட் மைனஸ் ரூட் Cனா நமக்கு 16 பிராக்கெட்டு மைனஸ் Dனா நமக்கு என்ன வரும் 32 இன்டூ A நமக்கு 2 பண்ணலாம். 64 கியூப் ரூட்டு, அப்போ 4 கியூப் தான் 64. 4 மைனஸ் 16னா உங்களுக்கு 4 மைனஸ் 4 மைனஸ் இங்க இந்த 32 × 2 ரூட். இதை நம்ம எப்படி எழுதலாம்? மொத்தமா 32 × 2 எழுதலாம். அப்ப ரூட் 64 எழுதலாம். அது நம்ம என்ன எழுதலாம்? ரூட் 64 எழுதலாம். ரூட் 64 நமக்கு என்ன வேல்யூ வரும்? 8 வரும். ரூட் 64 8ன்னு வரும். இந்த 4 மைனஸ் 4 கேன்சல் பண்ணிடலாம். இங்க ரூட் விட்டு வெளில எடுத்தோம்னா என்ன வரும்? பிராக்கெட் விட்டு வெளில எடுத்தோம்னா மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். ஸோ -8. 128 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ -8. கேள்வி 129. ஒரு எண் மற்றும் அதன் வர்க்கத்தின் கூடுதல் 1122 எனில் அந்த எண் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஒரு நம்பரும் அந்த நம்பரோட ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 1122 வரும்னு நமக்கு சொல்றாங்க. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் தான் நம்பர் n எடுத்துப்போம். ஸோ 11 எடுத்துப்போமே, இது எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? 11 ஸ்கொயர் பண்ணா 121. ஓகேங்களா? அது ரெண்டையும் கூட்டினா பாருங்க மொத்தமே 132 வருது. இது தவறு. நமக்கு 1122 வரணும். எக்ஸ் 22 வச்சுக்கோங்களேன். 22 ஸ்கொயர் நமக்கு என்னது? 484. யூனிட் டிஜிட் ஒற்றை இலக்கு பண்ணி பார்ப்போம். இந்த 2 4 கூட்டினோம் நமக்கு என்ன வரும்? 2 4 கூட்டினா 6. அப்ப இதுவும் வர வாய்ப்பு இல்லை. 33 நம்ம ஸ்கொயர் பண்ண வேண்டாம். 3ங்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் எப்படி முடியும்? 3ங்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணா நமக்கு ஆன்சர் 9 தான் முடியும். 3ங்கிற நம்பர் ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் 9 முடியும். இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது பாருங்க? 2ன்னு வருது. இது இருக்க சான்ஸ் இருக்கு. 44 செக் பண்ணலாம். 4 அப்படிங்கிற நம்பர் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சர் எப்படி முடியும்? 6 தான் முடியும். ஏன்னா 4 ஸ்கொயர் 16, 14 ஸ்கொயர் 196. நமக்கு 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 6 தான் முடியும். அப்போ ஒற்றை இலக்கு என்படி கூட்டினோம்னா ஆன்சர் 0 முடியும். இதுவா இருக்க சான்ஸ் இல்லை. அப்போ சி மட்டும் தான் இருக்கு ஒரே வாய்ப்பு. 33 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1089. ரெண்டையும் கூட்டிங்கன்னா 1 1 2 2. ஸோ 129 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 33. கேள்வி 130. ஒரு வகுத்தல் கணக்கில் வகுத்தில் இவை போல் 10 மடங்கு மற்றும் மீதியை போல் 5 மடங்கும் மீதி 46 வகுப்படும் எண் என்னன்னு கேட்கிறாங்க. நமக்கு என்ன சம் பார்த்தீங்கன்னா டிவைசர் ஈக்குவல் டு dividend minus remainder by quotient இதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ நம்ம ஒன்று என்னென்னு பார்ப்போம். ரிமைண்டர் 46 டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகே, வேற என்ன சொல்லியிருக்காங்க? டிவைசர் இஸ் 10 times
ஓகே, டிவைசர் வந்து 10 டைம்ஸ் த கோஷன்ட் அண்ட் 5 டைம்ஸ் தி ரிமைண்டர். அப்ப இந்த டிவைசர் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிவைசர் என்ன சொல்லியிருக்காங்க, ரிமைண்டரோட 5 மடங்கா, ரிமைண்டரோட 5 மடங்கா, ரிமைண்டர் 46. அப்ப 46 × 5 46, 5 பெருக்கணும்னா 4 × 5 200, 6 30. அப்ப 230. நம்ம மல்டிப்ளை பண்ணது எப்பவுமே பிரிச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸே ஏதாவது சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். 46 40 + 6 எடுத்துக்கலாம், எடுத்தா ஈஸியா இருக்கும் மல்டிப்ளிகேஷன். ஸோ நமக்கு டிவைசர் தெரிஞ்சு போச்சு 230. கோஷன்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கோஷன்ட்ங்கிறது டிவைசர் 230/10. கோஷன்டோட 10 மடங்கு தான் டிவைசர் சொல்லியிருக்காங்க. 10Q = 230. அந்த 10 நம்ம கீழே கொண்டு போயிட்டோம். அப்போ கோஷன்ட்ங்கிறது 23. நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். டிவிடெண்ட் தான் நமக்கு தேவை, மைனஸ் ரிமைண்டர் 46/23. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 23² 529. அப்போ 529 ஒரு 0 = டிவைசர் -46. இந்த -46 இந்த சைடு வரும்போது பிளஸ் ஆகும். இப்போ பிளஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 5290 + 46 ரெண்டையும் பிளஸ் பண்ணோம்னா 5336. 130 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 5336. கேள்வி 131. ஒரு மிகை முழுவை 88 ஆல் வகுக்கும் போது மீதி 61 கிடைக்கிறது. அதே மிகை முழுகை 11 ஆல் வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதி எது? A positive integer when divided by 88 gives the remainder 61. When the same number is divided by 11, its remainder is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம பெருசாக ரொம்ப யோசிக்கலாம் வேண்டியதில்லை. இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இங்கே ரிமைண்டர் கொடுத்துருக்காங்களா, இங்கே டிவைட் பை ஒரு புது நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதோ அதான் ஆன்சர். எவ்வளோ சம் கேட்டாலும் நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ 61 11 டிவைட் பண்ணும்போது எவ்வளோ ரிமைண்டர் வரும்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 முறை 55 மிச்சம் 61 55 போயிட்டா ரிமைனிங் 6 இருக்கு. இந்த கேள்விக்கான விடை 6. 131 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 6. கேள்வி 132. m மற்றும் n முழு எண்கள் மற்றும் m பவர் n 121 எனில் m-1 ஹோல் பவர் n+1 இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ m பவர் n 121 நம்ம இதை எப்படி எழுத போறோம்னா, m பவர் n வந்து 121 11² எழுதலாமா? 11²னாலும் 121 ஒன்று தான். இப்போ எம்மோட மதிப்பு என்னது? 11. என்னோட மதிப்பு 2, எம்மோட மதிப்பு 11. இதை நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ m-1 11 - 1 என்ன வரும்? 10. n+1 n 2 + 1 3. 10³ நமக்கு 1000. 132 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 1000. கேள்வி 133. 3 அடுத்தடுத்த 3 மடங்குகளில் கூடுதல் 90 எனில் அதில் பெரிய எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே 3ஓட மல்டிபிள் இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க பாருங்க. 90 வருமா? ஆன்சர் 90 வருமா? அப்போ என்னன்னு கேட்குறாங்க, நம்ம 90 இருக்கும் போதே பார்க்கலாம். 90 3 பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க, 30 பிரிக்கலாம். அப்போ 3 30 நியர்பை. அப்போ மிடில் நம்பர் 30. நமக்கு கான்செப்ட் என்னன்னா, மிடில் நம்பர் நமக்கு 30. 3 மைனஸ் பண்ணிக்கிறோம் ஒரு நம்பர், 3 பிளஸ் பண்ணி அடுத்த நம்பர். ஸோ ஃப்ரண்ட் நம்பர் 27, அடுத்த நம்பர் 33. கூட்டினா பாருங்க, ஏன்னா 3 30ன்னு சொல்லிட்டோம். ஒரு நம்பருக்கு 3 மைனஸ் பண்றோம், 3 பிளஸ் பண்றோம். அப்ப இதுதான் ஆன்சர். கூட்டினா 90 வரும். அவங்க கேட்டிருக்கிறது அதில் மிகப்பெரிய எண் 33. 133 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 33. கேள்வி 134. 100 முதல் 120 வரை உள்ள பகா எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 100லேருந்து 120க்குள்ள பகா எண் என்னன்னா நமக்கு தெரிய வரணும். ஸோ 101 பகா எண், 103 பகா எண், 105 பகா எண்ணா இல்லை, 107 பகா எண், 109 நம்ம 3ஆல வகுப்படுமா டவுட் வரும். 1 + 9 பாருங்க 10, 3 6 9 வந்தாதான். அப்ப 109ம் பகா எண்ணு தான். 111 பகா எண்ணா 3 1 1 1 3 கூட்டினா 3, அப்ப 3ஆல வகுப்படுது, பகா எண் தான். 113 நமக்கு பகா எண் தான். 115 5ஆல வகுப்படும், ஸோ அது பகா எண் இல்லை. 117 7 1 1 கூட்டினா 9, 3ஆல வகுப்படும், பகா எண் இல்லை. 119 நமக்கு டவுட் வர இந்த கேள்வியில 119 ஆட் பண்றதா வேண்டாமா அப்படின்ட்டு. 119 3ஆல வகுப்படாது, 5ஆல வகுப்படாது. ஆனா 119 பார்த்தோம்னா நம்ம 7ஆல் வகுப்படும். 119 நம்ம 7ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 7ஆல் வகுப்படும். ஸோ அதுவும் பகா எண் அல்ல. இந்த கொஸ்டின் நம்ம தப்பு பண்ற ஒரே விஷயம், அந்த 119 நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணா ஆன்சர் வரும். ஸோ 119 ஆட் பண்ணாம மீதமுள்ள 5 நம்பரை மட்டும் ஆட் பண்ணா போதும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா பாருங்க 500 501 511 520 533. 134 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 533. கேள்வி 135. R =
a minus 2 minus 5b a c d 1 கொடுத்துட்டாங்க என்பது சம சார்பை குறிக்கும் எனில் ABCD மற்றும் D ஆகியவற்றின் மதிப்பு என்ன? நம்ம இந்த கொஸ்டின் நமக்கு என்ன க்ளூ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சம சார்பை குறிக்கும், சமசார்பு ஐடென்டிட்டாங்க. அப்போ இது ரெண்டும் ஒரே நம்பர். இங்க ஏவும் பக்கத்துல இருக்க நம்பரும் பிராக்கெட்ல இருக்க எல்லாமே என்ன இருக்கணும், சேம் நம்பரா இருக்கணும், ஒரே நம்பரா இருக்கணும், டைரக்டா குறிச்சிருக்கணும். அப்ப ஏங்கிற இடத்துல என்ன வரணும், -2 வரணும். ஏக்கு -2 ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, இது ரெண்டு இருக்க வாய்ப்பு இல்ல. பிக்கு -5, பிக்கு -5, சிக்கு 8, டிக்கு 1. 135 கேள்விக்கிறோட ஆப்ஷன் சி. கேள்வி 136. 13ஆல் வகுப்படும் ஈரிலக்கு எண்களின் எண்ணிக்கையாக காண்க. என்னன்னா how many 2 digits number are divisible by 13? 13ஆல எத்தனை நம்பர் வகுப்படும்? 2 இலக்க நம்பர் கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம், 13 into 1 13 தான். அப்ப எல்லாமே 2 digit தான். சோ 13 நியர்பை 13 into 7. 13 into 7 என்னன்னு பார்ப்போம். 13 into 7 நமக்கு 91 வரும். அப்ப மொத்தம் 7 நம்பர் வகுப்படும். மொத்தம் நமக்கு 7 நம்பர் வகுப்படும். சோ 136 கேள்விக்கான ஆப்ஷன் பி 7. கேள்வி 137. 7.2 into 3.2க்கு சமமானதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்காம நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இது மாதிரி கேட்டால் நமக்கு க்ளூ, நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம டிக் பண்றோமா அப்படின்னு ஒரு செக் தான். பாருங்க, லாஸ்ட் நம்பர் ஒற்றை இலக்கியம் 2 2. இந்த 2 பெருக்குனா 4 வரும். எந்த ஆப்ஷன் 4 முடியுதோ அதான் ஆன்சர். ஆப்ஷன் டி மட்டும் தான் 4 முடியுது. 137 கேள்விக்கான விடை 23.04. கேள்வி 138. 2 அடுத்தடுத்த ஒற்றை இலக்குகளின் வர்க்கங்களின் வித்தியாசம் எப்பொழுதும் பின்வரும் எதனால் வகுப்படும்? ஒற்றை இலக்கம் ஒரு 1 ஸ்கொயர் என்ன சொல்றாங்கன்னா 1 ஸ்கொயர் -3 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும், 1 9 மைனஸ் பண்ணா 8. எடுத்துப்போம், அடுத்தடுத்த நம்பர் சொல்றாங்க. 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் செக் பண்ணி பார்ப்போம். 3 ஸ்கொயர்னா 9, 5 ஸ்கொயர்னா 25. ரெண்டையும் மைனஸ் பண்ணா அந்த மைனஸ் விட்டுறலாம் 16. அப்ப வரது எல்லாமே என்ன வரும், 8. 16ம் 8ஆல் வகுப்படும். ஸோ இப்படி 2 அடுத்தடுத்த நம்பர் எடுத்து நம்ம ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிட்டே போனோம்னா எல்லா நம்பரும் 8ஆல் வகுப்படும். 138 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 8. கேள்வி 139. 1, 5, வச்சு 25 வரை ஒன்றோடு ஒன்று பெருக்கப்படுகிறது. வலப்புறம் முடிவில் உள்ள பூஜ்ஜியங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா லாஸ்டா முடியுதுல்ல, முடிகிற இடத்துல எவ்வளோ 0 இருக்குன்னு கேட்குறாங்க. முடிகிற இடத்துல எவ்வளோ 0 இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம், ஃபேக்டரைசேஷன் பார்த்தோம். நம்ம என்ன சொன்னோம், நமக்கு 4 ஃபேக்டர் வர பிரச்சனை இல்லை, 5 ஃபேக்டர் வரும்போது 0 120 முடியுது. என்ன ரீசன் சொன்னோம், 5 கூட ஒரு ஈவன் நம்பர் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 0 வரும்னு சொல்லியிருக்கோம். 5 கூட ஆட் நம்பர் மல்டிப்ளை பண்ணா 0 வராது. உதாரணத்துக்கு 5 into 1 5, 5 into 2 10, இதே 5 into 3 பாருங்க 15, 5 into 4 20. அப்ப 5 கூட ஒற்றை இலக்கியம் கூட்டும் போது ஆன்சர் 5 தான் முடியுது. 5 கூட இரட்டை இலக்கியங்கள் கூட்டும் போது பெருக்கும் போது தான் நமக்கு ஆன்சர் நமக்கு 0 முடியுது. அப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே பாருங்க ஆட் நம்பர்ஸ், ஒற்றை இலக்கியம். அப்ப ஒன்னோட ஒன்று பெருக்குனா கண்டிப்பா ஆன்சர் 0ன்னு வரப்போறதே கிடையாது. அப்ப ரைட் ஹேண்ட்ல 0வே வராது. 139 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 0. கேள்வி 140. ஒரு எண்ணின் 15 மடங்கு அதன் வர்க்கத்தை காட்டிலும் 16 குறைவு எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு ஒரு நம்பரை வந்து நம்ம 15ஆல பெருக்குனாக்க அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணும் போதோட 16 கம்மியா இருக்குமா. ஸோ நம்பரை ஸ்கொயர் பண்றோம், எக்ஸ் ஸ்கொயர். அதை ஒரு நம்பரை அதே நம்பரை 15ஆல பெருக்கிறோம். ஓகேங்களா, ஸ்கொயர் பண்ற நம்பரை 15ஆல பெருக்கி மைனஸ் பண்ணும்போது எவ்வளவு இருக்குமா, 16 கம்மியா இருக்குமா. 16 கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, நம்ம ஆப்ஷன்ல சூஸ் பண்ணலாம், சம்மாவை சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த 16 பண்றோம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். -15x - 16 = 0. நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நம்பரை 2 நம்பரை பெருக்குனா -16, 2 நம்பரை கூட்டினா -15 வரணும். ஸோ 16 into 1 இங்கே மைனஸ் போட்டுக்குவோம். -16 into 1 பெருக்கணும்னா -16, 2 கூட்டினோம்னா -15 சரியா வருது. ஸோ x - 16 x + 1 = 0. வெளில எடுக்கும் போது x = 16, இங்க x = -1 வரும். நெகட்டிவ் நம்பர் எடுக்க மாட்டோம், பாசிட்டிவ் மட்டும் தான் எடுப்போம். அப்ப இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 16. நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க கொஸ்டின் ஆப்ஷன்ல இருந்து போலாம். நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பரை 15ஆல பெருக்குனாங்க, நம்ம எடுத்துருக்க நம்பர் 16. அப்போ 16 × 15 ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும், நமக்கு 15 16 பெருக்கும் போது நமக்கு வர ஆன்சர் 240. 240 நமக்கு 160. 16 × 5 80, ரெண்டையும் கூட்டினோம்னா 240. 16 ஸ்கொயர் அப்படின்னா 16 × 16, 16 ஸ்கொயர் நமக்கு நல்லாவே தெரியும் 256. ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்க
16. அவங்க சொன்ன 16 வந்திருக்கு. ஸோ ஆன்சர் 16. 140 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 16. நம்ம இந்த டெஸ்ட் நம்பர் கான்வாய் டெஸ்ட் நம்பர் 21ல நம்ம சைக்காலஜி பார்ட் பார்த்தோம்னா ஆவரேஜ், பெர்முடேஷன், காம்பினேஷன்ஸ் பார்த்தோம். இங்கிலீஷ் பார்ட் வந்து ஹோமோஃபோன்ஸ்னா ரெண்டும் ஒரே மாதிரி வார்த்தைகளா இருக்கும். கொஞ்சம் ஸ்பெல்லிங் தான் கொஞ்சம் மாறும். ஸோ எது கரெக்டான வேர்டு அப்படின்னு நம்ம ரிலேட் பண்ணி எழுதுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கேள்வி 91 பாருங்க. எவ்ரி மார்னிங் மை ஃபாதர் லைக்ஸ் டு லுக் அட் தி டேஷ் ஆன் தி கிளாஸ். பனி, கன்னடில் உள்ள பனிகள் பார்க்குறாங்க. டியூ, நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோம்னா அடிக்கடி இந்த டியூ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. பனி. 91 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி டியூ. 92 சென்னை இஸ் தி டேஷ் ஆஃப் தமிழ்நாடு. தலைநகரம், கேபிட்டல். 92 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி கேபிட்டல். 93 there lived a man who loved to read about nights. ஸ்டடி, ரீட், ரைட் வரக்கூடாது. நைட்ஸ், அந்த நைட். 93 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி நைட்ஸ். தே ரீஜாயின்ட் தி குரூப் as Sara passed out dash and coffee. என்ன கொடுக்குறாங்க? டெசர்ட்னு சொல்லுவோம். நம்ம ஸ்நாக்ஸ் நம்ம கடையில் போய் சாப்பிட்டா கூட தெரியும். நம்ம சாப்பிட்டு முடிச்ச ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்ச பிறகு டெசர்ட்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த டெசர்ட் இது வந்து பாலைவனம். இந்த டெசர்ட் தான் வந்து நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் டெசர்ட். ஸோ ஆப்ஷன் சி. 94 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 95 choose the statement that are correct. Option A என்ன சொல்றாங்க? Loss and lost are not homophones. Option B loss and lose are correct homophones. Option D lost and lost are correct homophones. Option D lose and lose are correct homophones. ஓகே, இந்த கேள்வியை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம்னா நமக்கு எது ரெண்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏவும் டியும் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏடி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 95 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. ஏ அண்ட் டி ஆர் கரெக்ட். கேள்வி 96 Shiva filled his dash with candies. Madhu carried a dash of erasers. Okay, Shiva filled என்னத candiesல பாக்கெட்ல போடுவாரு. நம்ம ஷர்ட் பாக்கெட்டோ பேண்ட் பாக்கெட்டோ. ஸோ பாக்கெட், இந்த பாக்கெட் வரும். மது பாக்கெட், ஒரு கவர் ஃபுல்லா, ஒரு பாக்கெட் ஃபுல்லா erasers எடுத்துட்டு வராங்க. ஸோ அப்போ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னா நமக்கு 96 கேள்விக்கு ஆப்ஷன் சி பாக்கெட். கேள்வி 97 Due to this dash handwriting he is not dash for the past. Due to this illegible handwriting he is not eligible for the post. அப்போ ஹேண்ட் ரைட்டிங் சரியா இல்ல, ஒரு ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இல்லாத காரணத்தினால அவர் அந்த போஸ்டுக்கு தகுதியானவர் இல்ல. 97 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி eligible. கேள்வி 98 he wants to dash a flat dash selling his house. he wants to வாங்கணும், வாங்குற பை எப்படி? பை செல்லிங் இஸ் ஹவுஸ். ஸோ BUY வாங்குறது, அதுக்கப்புறம் எப்படி? பை. 98 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி பை. கேள்வி 99 ஐ ஆம் நாட் டேஷ் டு ட்ரிங்க் எ சோடா. ஐ ஆம் நாட் அலவுடு டு ட்ரிங்க் எ சோடா. ஆப்ஷன் பி ஐ ஆம் நாட் அலவுடு டு ட்ரிங்க் எ சோடா. கேள்வி 100 ஐ வில் டேஷ் மை ஃப்ரெண்டு. பார்க்குறேன், மீட் பண்ண போகிறோம். ஸ்பெல்லிங் தான். இது வந்து கறிக்கடை மட்டன் மீட்டு, இதை பார்க்குற மீட்டு. ஸோ 100 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி மீட். இந்த வீடியோவில் நம்ம கான்வாய் SI டெஸ்ட் பேட்ச் 21க்கான சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.